வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாள் ஜனநாயகத்தில் வரலாற்று பூர்வமாக பொறிக்கத்தக்க ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எதிர்கால சந்ததியினரும் கூட அன்றொரு நாள் என்று இன்றைய நாளை குறிப்பிட்டு புலகாங்கிதம் அடைவார்கள் என்கிற ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நாள். ஆம், தொகுதி மறுசீரமைப்பு என்று வருகிற போது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒன்றிணைத்திருக்கிறார். அந்த குரல் என்பது ஒலித்திருக்கிறது, ஓங்கி ஒலித்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஒத்த கருத்துடைய குரலாகவும் இருந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் தொடங்கி நவீன் பட்நாயக் வரை அத்துணை பேரும் இதனை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். இதனால் ஒன்றிய பாஜக அரசுக்கு வேறு வழியே இல்லை, பணிய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பில் மற்ற மாநில முதலமைச்சர்களும் 7 மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு கூட்டுக்குழுவினுடைய நடவடிக்கையை பற்றியும் அடுத்த கூட்டம் தொடர்ந்து நடத்தப்படும், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பது முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து புகழேந்தி அவர்கள் இடையே இருக்கிறார்கள். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைய இருக்கிறார். முதலில் நாம் ஜென்ராம் சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு இன்றைக்கு நடைபெற்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடந்தது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஜென்ராம் சார். ஏற்கனவே நேற்றே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றே சொன்னது போல இது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட், வரலாற்று ரீதியாக முக்கியமான நாள். இது ஒரு தீர்மானகரமான ஒரு தருணமும் கூட அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தைகள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம். அத இந்திய மாநிலங்களுக்கு இடையில ஒரு சமத்துவமற்ற நிலை இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அது மேலும் அதிகமாக போகும் ஒரு ஆபத்து இருந்தது. அந்த ஆபத்து தொடர்பாக இருக்கக்கூடிய உண்மைகளை இந்திய மக்களிடத்துல எடுத்து சொல்லும் ஒரு முக்கியமான பணியை தன்னுடைய தோள்களிலே ஏற்றுக்கொண்டு இன்று செய்து முடித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது அது என்ன பிரச்சனை என்பதை இந்திய மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாகணும். அது நம்ம கடமையும் கூட. அவங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது, தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த வேலையை எடுத்து சொல்லாமல் அவர்களை இந்த கருத்துக்கு ஆதரவாக அணி திரட்டாமல் வெற்றி என்பது சாத்தியமில்லாமல் போகும். அதனால மக்களிடத்துல இந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியது முதன்மையான வேலை அப்படின்னு முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரச்சனைகளை சொல்லி அதுல இருந்து அவர்களிடமிருந்து ஒரு ஒப்புதல் பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த கூட்டத்தை நடத்தி முடித்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஜனநாயகம் எப்போதும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கும், மெல்லிய குரலிலாவது முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற முழக்கங்கள் மெல்லிய குரலிலாவது தொடங்கி இருக்கிறது. 100 மீட்டர் டேஷா இருந்தாலும் முதல்ல ஒரு அடியிலிருந்து தானே தொடங்கணும். அப்படி முதல் அடி இன்று தமிழ்நாடு எடுத்து வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டோடு சேர்ந்து கைகோர்த்து இருக்கிறார்கள் பிற மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எல்லாரும். கூட்டத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் எனது மனம் கூட்டத்தில் இருக்கிறது, எனது கரங்கள் கடிதத்தை எழுதுது பிரதமருக்கு அப்படின்னு ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனும் பிரதமருக்கு இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் செய்தியும் இதுல பார்க்கத்தக்கதுதான். இந்த மாநாடு நடக்கும் நாளில் அந்த கடிதத்தை அவர் எழுதுவதும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுலயும் இது எந்த மாநிலத்துக்கும் எதிரானதும் இல்லை. டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுவரையறையை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, நியாயமான மறுவரையறையே எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு மீண்டும் முதலமைச்சர் இன்று அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனா ஏதாவது ஒரு வார்த்தையை படிச்சுட்டு உடனே அதுல இருந்து பிரிவினைவாதின்னு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா அப்படின்னு தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அது ஏமாற்றமாகத்தான் போயிருக்குது. மிக தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கவில்லை, நியாயமான சீரமைப்பை கோருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டாட்சியை விரும்பும் ஒவ்வொருவருடைய
கோரிக்கையும் அதாகத்தான் இருக்க முடியும். கூட்டாட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற வலியுறுத்தி எல்லா அரசியல் கட்சிகளும் இன்று அதைத்தான் சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வேறு விதமான பழியை போடுவதற்கு வழி இல்லை. என்றைக்குமே திமுக அல்லது திமுகவுடைய முழக்கங்கள் அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதை எப்போதும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திமுகவின் நிலை, இதுதான் தமிழ்நாட்டின் நிலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் இது குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல இந்திய மக்களை வென்றெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இது ஒரு தொடக்கமான இடம்னு சொல்றதுக்கு காரணம், அவங்க தங்களுடைய ஊர்ல தங்களுடைய மாநிலத்துல கட்டப்படுகின்ற புதிய புதிய கட்டிடங்களும் போடப்படும் புதிய புதிய சாலைகளும் ஓடுகின்ற புதிய புதிய ரயில்களும் இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநில சகோதர சகோதரிகளின் வரிப்பணத்தால் இங்கு நடக்கிறது, இது ஒன்றிய அரசின் பணம் அல்ல என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளும் நாளில் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு வெற்றிகரமான சூழல் வரும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக படுகிறது. அந்த தொடக்க முயற்சிக்கு இன்றைக்கு ரேவந்த் ரெட்டி, பினராயி விஜயன், பகவான் சிங் மான், DK சிவகுமார் போன்றவர்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதுல DK சிவகுமாரும் ரேவந்த் ரெட்டியும் வரலன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம் அப்படின்னு ஒரு பெரிய கதையை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கும் வழி இல்லை. எல்லா வகையிலையும் பிஜேபிக்கு கேட்டு போட்டுட்டு சரியான மக்கள் மக்களுக்கான போராட்டத்திற்கான ஒற்றுமையை முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கு கட்டி எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான. நிச்சயமா சார். இப்ப நீங்க சொன்னதனுடைய அடிப்படையில் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல, ரொம்ப பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. குறிப்பா ரேவந்த் ரெட்டி பற்றியும் கர்நாடகாவுடைய DK சிவகுமார் பற்றியும் நீங்க சொன்னீங்க. இதுல இன்னொரு அரசியல் பாறைன்னு வைக்க வேண்டியது இருக்கிறதா? ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இதுல கலந்துக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி இங்க கலந்துக்கலாம் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, என் மனசெல்லாம் அங்க இருக்குன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதுறார். இவங்க ரெண்டு பேருமே பொலிட்டிக்கலா ஒன்றிய அரசை எதிர்த்து, குறிப்பா பாஜகவை எதிர்த்து களமாடாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. இன்றைக்கு அவர்கள் இந்த பக்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு காலத்தின் கட்டாயம் தான். அவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு கொண்டிருப்பவர்களுடைய நிலை என்ன என்பதை ஏற்கனவே தேர்தல் முடிவுகள்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போது அவர்கள் மக்கள் சார்பாக நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த நிலையை எடுத்துதான் ஆகணும். அந்த நிலையை அவர்கள் இப்போது எடுத்திருக்கிறார்கள் தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா சந்திரபாபு நாயுடு இது போன்ற யுனைடெட் ஃப்ரண்டோட கோஆர்டினேட்டராக இருந்தவர், அவர் இப்போது பேசக்கூட முடியாத நிலையில இருக்கிறாரு. திமுகவை போல அல்லது அண்ணா திமுகவை போலன்னு வச்சுக்கிட்டாலும் ஆந்திரால கிட்டத்தட்ட மாநில உரிமைகளுக்காகன்னு ஒரு பெரும் எழுச்சியோடு உருவான அமைப்பு தெலுங்கு தேசம். ஆனால் இப்போது பாஜக ஜோதியில் ஐக்கியமாகி இருக்கிறது. அது எப்போது அதுல இருந்து விடுபடும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது வரட்டும், என்னைக்கு வேணாலும் வரட்டும். பட் இன்றைக்கு ஆந்திராவிலிருந்து ஒரு குரல் இங்கு இங்க சிம்பத்தைஸ் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்தின் மீது அவர் ஒரு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கடிதத்துக்கு நான் புரிந்து கொள்ளும் விதம் அதுதான். ஜனசேனால இருந்து கிளம்பியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் அங்க வைக்கிற ஜனசேனாவுடைய பார்ட்டில இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இங்க வந்திருக்காங்களே சார் இன்னைக்கு. வந்திருக்கிறாங்க. இது போல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வரும். அதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. இது ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக மட்டுமே தான் ஒரு நியாயமான தொகுதி மறுவரையறையை உறுதி செய்ய முடியும், அல்லது அதற்கான ஒரு உறுதிமொழியை நாடாளுமன்றத்தில் பெற முடியும் அப்படிங்கிற இடத்துலதான் பார்க்கணும். மற்றபடி பொலிட்டிக்கலா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்காது. இந்த ஒரு ஒன்றுபடுத்தும் முயற்சியையும் போராட்டத்துக்கான முயற்சியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுக்கவில்லை என்றால் அவங்க இத அவங்க விருப்பப்படி புஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க.
அது நிச்சயமா சார், ரொம்ப விட்டு முக்கியமான ஒரு வாழ்க்கை முன்னெடுப்பு அப்படிங்கிற நீங்க சொல்றத நான் முதல் சுற்று பார்வையா புரிஞ்சுக்கிறேன் சார். நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ஆழி செந்தில்நாதன் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன? இங்கே அண்ணா சாலையில் நான் வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன். சரி. இந்த கூட்டத்துக்காக திமுகவினர் ஒட்டியிருந்த ஒரு போஸ்டர், பிகினிங் ஆஃப் எ மூமெண்ட் தட் வில் ஷேப் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு, ஃபியூச்சர் ஆஃப் கண்ட்ரின்னு. இந்த பிகினிங் ஆஃப் எ மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பொருள் பொதிந்த வார்த்தையாக நான் பார்க்குறேன். சரி. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் இந்த ஃபெடரலிசத்தின் அடிப்படையில், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு அனைத்திந்திய ஒரு முன்னணி உருவாவதின் தொடக்கமாக இன்றைய கூட்டத்தை நான் பார்க்குறேன். பேரறிஞர் அண்ணாவினுடைய காலத்தில் உருவான ஒரு கருத்து, தலைவர் கலைஞரால் மாநில சுயாட்சி தீர்மானமாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து. அகாலிதளமும் சிபிஎம்மும் பல்வேறு கட்சிகளில், தெலுங்கு தேசம், ஜனதாதளம் போன்ற கட்சிகளெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அது. அந்த கருத்துக்கள் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் செயலிழந்து இருக்கிற ஒரு நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அதை ஒரு மைய பொருளாக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 தென் மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சிட்டார். சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் வரல, பரவாயில்ல. ஆனால் இந்த 5 தென் மாநிலங்களும் இன்றைக்கி சென்னையில் தான் இருந்தது. ஒரிசா இங்கே தான் இருந்தது. வெஸ்ட் பெங்கால் வரல, ஆனாலும் அங்கேயும் பாதி பேர் இங்கே தான் இருந்தாங்க. ஓகே. பஞ்சாப் இங்கே தான் இருந்தது. இன்று நடந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி இனி பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்றான இந்த தன்னாட்சி கூட்டாட்சிக்கான அரசியலுக்கு இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது திமுகவின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக குறிக்கப்படும்னு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக தன்னாட்சி கூட்டாட்சி பற்றி பேசியும் எழுதி வருகிற என்னை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவாக, ஒரு ஆறுதலாக, சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்னென்னா, யாரா இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. பாஜகவுக்கு எதிராக அனைத்து இந்திய அளவில் ஒரே கூட்டணி தான் இருக்கணும், அதுதான் ஜெயிக்க முடியுங்கிறத 2018 இருந்து முதலமைச்சர் அவர் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பிலிருந்தே அவர் சொல்லிட்டு இருந்த அந்த கருத்தை 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு அந்த ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணிங்கிற முயற்சி, 3வது கூட்டணின்னு இல்லாமல் தனித்தனியே பிரிஞ்சு இல்லாமல் அதுதான் இந்தியா கூட்டணியாக வந்தது. அந்த இந்தியா கூட்டணி கூட எதிர்காலத்தில் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம். எப்படின்னா, டிலிமிட்டேஷன் வரும்போது அதனால் அதாவது பலனடையக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியோ, பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியோ ஒருவேளை நமக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் நாளைக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவினுடைய இந்த யூனிட்டரி ரெஜிம், ஒரு ஒற்றையாட்சி நோக்கிய இந்த பயணத்துக்கு எதிராக எந்த அடிப்படையில் எல்லா மாநிலங்களையும், குறிப்பாக ஹிந்தி பேசாத மாநிலங்களை அணிதிரட்ட முடியும்? ஏன் திட்டமிட்டு இன்றைக்கி ஹிந்தி பிரச்சனையை கிளப்புறாங்க? மும்மொழி திட்டங்கிற விஷயத்தை ஏன் கொண்டு வராங்க? தமிழ்நாட்டில் யாராவது கேட்டாங்களா? இல்லை எதுக்காக இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா, இந்திய மக்களை எப்படி ஒரு காலத்தில் இந்து முஸ்லீம்னு பிளவுபடுத்தினாங்களோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நடக்குது, ஆனால் பொலிட்டிக்கலாக பலன் இல்லை. அந்த அயோத்தி கோயில் கட்டுறது போல அது சமாதி ஆயிடுச்சு அது. அதனால் இப்போ அவங்க ஹிந்தி வெர்சஸ் நான் ஹிந்திங்கிற ஒரு முரண்பாட்டை திட்டமிட்டு கிளப்ப விரும்புகிறாங்க. அப்படி கிளப்பும்போது இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சீட், அதாவது தொகுதி மறுவரையறை மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டால் ஹிந்தி பெல்ட்டில் வரக்கூடிய நம்பருடைய அதிகரிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு அங்கேயே கிடைச்சிரும் ஒரு கட்சிக்கு. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த இந்துஸ்தானை நோக்கி அவங்க கொண்டு போயிடலாம். அப்போது இது இந்தி பெல்ட்டில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி இதை அவங்களால செய்ய முடியும். அப்படி ஒரு வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடியே அதை அடித்து நொறுக்கியிருக்கிறார். இப்போ அதை செய்யறதுக்கு கஷ்டம் இனிமேல். இவங்க பாருங்கள், ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க, நாங்கள் தொகுதி மறுவரையை எதிர்க்கலை, ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமாக இருக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தையை
இன்று கேரள முதல்வர், கர்நாடக துணை முதல்வர், தெலுங்கானாவின் முதல்வர், இது வீடியோ மூலமாக வந்த முன்னாள் ஒரிசா முதல்வர் உட்பட, பகவந்த் சிங் மான் பஞ்சாப் முதல்வர் உட்பட எல்லா கட்சிகளும் அணி அணியாக வந்தார்கள். தெலுங்கானாவில் எதிர்கட்சிகளாக இருக்கிற ஆளுங்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி, டிஆர்எஸ், பிஆர்எஸ் 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. கேரளாவிலிருந்து எல்டிஎஃப், யூடிஎஃப் லீடர்ஸ்க்கு அத்தனை பேரும் வந்தாங்க. கர்நாடகத்திலிருந்து ஒரு முதல்வர் வர முடியலனாலும் மிக முக்கியமான தலைவரான சிவகுமார் வந்திருக்கிறார். ஆக ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டார். சரி, அடுத்த இந்தியா எந்த நோக்கி நகரப்போதோ அதில் ஃபாசிஸ்டுகள் வெற்றி பெறக்கூடாது, பெரும்பான்மைவாதன்ற பேரில் ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்தியா போகக்கூடாதுன்னா இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை காப்பாற்றி ஆகணும். சரி, அந்த காப்பாற்றி ஆகணும்னா இந்த 2/3 மெஜாரிட்டி இந்தி பெல்ட்டுக்கே போகக்கூடிய அபாயத்தை தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்தலைன்னா எதிர்கால இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்காது, சமூக நீதி இருக்காது, மாநிலங்களே இருக்காது. காஷ்மீருக்கு ஏற்பட்ட கதை எல்லாருக்கும் நடக்கும். சரி, இது அத்தனையும் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த ஒரே கூட்டத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் சாதித்திருக்கிறார். நிச்சயமா சார், நீங்க சொன்னது 2 விதமா பிரிக்கிறீங்க. இது நல்ல விஷயம் தான். யாருக்கு இந்த பூனைக்கு யார் மணிகட்டுவதுங்கிறதுக்கு ஒரு விடை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல இன்னொரு அச்சப்பார்வை நீங்க வைக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல இது சிக்கலாகும் போது அகிலேஷ் யாதவ் எந்த அளவுக்கு இதை பேச முடியும்? ஆமா, மாற்று நான் அச்சன் சொல்லல. அப்படி ஒரு நிலைமை வருமானால் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேணும் இல்ல, அதையும் செய்து விட்டார். அதனால சொல்ல வரேன். சரி, ரைட் ரைட். அதாவது காங்கிரஸ் கட்டாயமா நம்ம பக்கம் தான் இருக்கு. ஏன்னா நீ காங்கிரஸ் முதல்வர்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. ஓகே, அதனால காங்கிரஸ் அந்த இடத்துல 2ஆ பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கா சார்? ஒன்னு சவுத்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் காங்கிரஸ், ஒரு வேளை நாம ஒளிவு மறைவு இல்லாம நாம் ஓப்பனா பேச விரும்புறேங்க. சரி, ஒரு வேளை வட இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் இந்த விஷயத்துல யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு பலம் கிடைக்குதுன்னா நாங்க எப்படிங்க எதிர்க்க முடியும்னு சொல்ல மாட்டாங்களா? என்னோட நண்பர் தான் அகிலேஷ் யாதவ், நம்ம நண்பர் தான், லாலு பிரசாத் நம்ம நண்பர் தான், எல்லாம் சரி. ஆனா எங்களுக்கு லாபம் வரும்போது நான் எதுக்கு இதை விட்டு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அன்னைக்கு அங்க பிஜேபி பிரச்சாரம் பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பா உங்களுக்கு நாங்க இந்தி பெல்ட்டுக்கு இவ்வளவு நன்மை செய்யும் போது இவங்க எதிர்கிட்ட போய் கூட சேர்ந்து செய்வோம்னு சொல்லுவான மாட்டானா? கண்டிப்பா. ஆக உறுதியாக அது தர்ம சங்கடமா இருக்கும். காங்கிரஸுக்கும் தர்ம சங்கடமா தான் இருக்கும். அது அதை பத்திலாம் நம்ம ரொம்ப அரசியல்ல இதெல்லாம் ஓப்பனா பேசணும். இன்று முதல்வர் செய்திருக்கிற வேலை எதிரிகளுடைய மூவ ப்ரீஎம்ப்ட் பண்றதுன்னு சொல்றேன் இல்லையா, முன்கூட்டியே தடுக்கிறது. எல்லாம் வந்த பிறகு ஐயோ நியாயமான தொகுதி மறுசீரமைப்புங்கிறதுல எல்லாம் அடிபட்டு போகுது. மறுசீரமைப்பு ஒத்துக்கிறேன், ஆனா நியாயமா இருக்கும். அது எண்ணிக்கை அடிப்படையில் கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும். நீ இருக்கிற சீட்டை 2 மடங்காக்கணும், எல்லாருக்கும் 2 மடங்காக்கு. உன் பிரச்சனை என்ன? 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வரணும் தானே? வந்துட்டாங்க. கிளீன் போல்டு. இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வச்சு ஆப்படிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம கேம் ஆடணுங்க. சும்மா வெறும் வார்த்தைகள் பேசி பலன் இல்ல. வியூக ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம பிளே பண்ணணும். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பிரமாதமா களத்துல இறக்கி விட்டுருக்காரு. இப்ப எதிர்த்து அந்த பந்து அடிக்கிறதுக்கு அவங்களால முடியாது, திணறுவாங்க. இப்போ அவங்கள ஓப்பனா போயிட்டு இந்தி வீட்டுல போயிட்டு பேசவும் முடியாது, பேசவும் முடியாது, இதை ஏத்துக்கவும் முடியாது. ஆக அவங்கள அப்கோர்ஸ் அவங்க இதையும் மீறி இருக்கிற பலத்தை வச்சு இதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க, நான் மறுக்கல. ஆனா பொலிட்டிக்கலா ஒரு கோடை தெளிவாக இன்று தமிழ்நாடு கிழித்து இருக்கிறது. இந்த கோட்டுக்கு அதை தாண்டி போனோம்னா ஓப்பனா தான் போயிடணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதியும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பாவலா பண்ண முடியாது. தொகுதி குறைதா கூடுதான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் சொல்லு. எனக்கு 7.3% இருக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு புதுவையும் சேர்ந்து. உத்தரப்பிரதேசத்துக்கு 14.6% இருக்கு, என்னை விட 2 மடங்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ மறுவரை செய்த பிறகு எனக்கு அதே 7.3% இருக்குமா? அதுதான் கேள்வி. அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இனி அமித்ஷா பேச முடியாது. நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்னீங்க இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு நம்ம பொலிட்டிக்கலா என்ன சாதிச்சோம் 2024 அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். பட் ஆனா இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா எப்படி கொண்டு போக முடியுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நிச்சயமாக முடியும். அதான் சொல்றேன், இதுல பல உத்திகள் இருக்குது, பல உத்திகள் இருக்கு. அதுல இன்று இந்த நான் சொல்றேன், இப்ப நடந்திருக்கக்கூடிய இன்றைய செயல்பாடுங்கிறது அடுத்து இந்தியாவில் அரசியல் எந்த திசையை நோக்கி போகும் என்பதை ஒரு ரீடிஃபைன் பண்ணும். அந்த வாசகம் உண்மைதான். பிகினிங் ஆஃப் எ மூவ்மெண்ட் that will change the future of country போட்டு நீங்க போஸ்ட் ஓட்டியிருந்தாங்கல்ல. பிகினிங் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ், நாட் த எண்ட். எண்டு கிடையாது, தொடக்கம். தொடக்கம் இன்னைக்கு ரொம்ப அருமையா தொடங்கி இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் வந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வரலனாலும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தென்னிந்தியாவில் டிஆர்எஸ், பிஆர்எஸ் அவங்க வந்துட்டாங்க. தென்னிந்தியாவில் கூட 5 மாநிலம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா இல்லையா?
இவர்கள் அத்தனை பேர் இந்தியாவின் வருவாயில் 34%. இந்தியாவுடைய முன்னேறிய மாநிலங்கள். இதுல தமிழ்நாடு மட்டும் தனிச்சு போறான்னா தமிழ்நாடு பிரிவினைவாதம் பேசுறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை எப்படி ஒன்றிய அரசு கடந்து போக முடியும்? கண்டிப்பா சார். ரெண்டாவது, ஒட்டுமொத்த தென்னிந்தியா மட்டும் இருந்து வேற யாரும் வரலனாலும் திராவிட நாடு பிரிவினை கோரிக்கை கேட்டவர்கள் இவர்கள் அதை மீண்டும் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாப் இருக்கு, ஒரிசா இருக்கு, வெஸ்ட் பெங்காலில் பாதி வந்திருக்கு. அடுத்த விஷயங்கள்ல இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநில கட்சிகளும் வருவாங்க. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் இந்த மூவ்மெண்ட் இந்தியா கூட்டணியை ஃபெடரல் இந்தியா கூட்டணியாக மாற்றும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஃபெடரல் இந்தியா கூட்டணியாக அதை மாற்றும். அது மிக 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 நல்லது. அதுதான் பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய வியூகமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. நிச்சயமா சார். இதுல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முக்கியமானது. தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவினுடைய தரப்பில் இருந்து புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். புகழேந்தி சார் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த மறு சீரமைப்புக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு, உங்களுடைய பார்வை? எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறார் முதலமைச்சர். நம்முடைய பார்வை, என்னுடைய பார்வை என்பதை விட நம்முடைய பார்வைன்னு நான் பார்க்க விரும்புவது என்னன்னா, இன்றைக்கு ஒரு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு காலப்பதிவான நாள். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்திய துணைக்கண்டத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, இறையாண்மைக்கு ஒரு பெரிய ஆபத்து எல்லாம் வருகின்ற இந்த நிலையை எண்ணி பார்த்து நம்முடைய தமிழக முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியாவையே தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிறது. இதுல இன்னொரு கருத்து என்ன சொல்லணும்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வடிவமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டம். ஏன்னா நடைபெற்று கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சி சொல்வது ஒண்ணு செய்வது ஒன்னாக இருக்கும். இதே 23ஆம் வருடம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தெலுங்கானா சட்டப்பேரவை தொகுதி தேர்தல்ல நிசாமாபாத்ல போய் மோடி பேசியிருக்கிறது மறுவரையை பற்றி பேசியிருக்கார். தொகுதி மறுவரை செய்தால் தென் மாநிலங்களிலே 100 சீட்டுகள் 100 எம்பிக்கள் குறைந்து போகும். எப்படி 100 எம்பிக்கள் குறைந்து போவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த நிலையை எப்படி மக்கள் அன்றைய ஆட்சியை எதிர்க்க மாட்டார்களா அப்படின்லாம் வேகமா பேசி ஓட்டு கேட்டார். அவர்தான் இன்னைக்கு தொகுதி மறுவரை செய்யறதுக்கு வேகமா முன்னால வரார். இதுல இருக்கக்கூடிய ரகசியம், இவர்கள் ஏற்கனவே 2 முறை ஒத்திவைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் என்று ஒத்திவைக்கப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு சத்தம் போடாம 26ல செஞ்சிடலாம் அப்படின்னு அமைதியா போயிட்டே இருக்கும் பொழுது வருமுன் காப்போம் என்று நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் விழிப்போடு இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகின்றவர்கள் அத்துணை இருக்கிறார். தென்னக பகுதிகள் மட்டுமல்ல, வட மாநிலத்துல கூட இன்னொரு பதிவை இங்கு குறிப்பிட விரும்புறேன். நமக்கு ஒரு மரியாதை பெருமை என்பதெல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நம்மோடு இருப்பதல்ல. நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக உழைப்பது என்பது முன்னிலை. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்றைய மாநிலங்களுக்காகவும் இன்றைக்கு குரல் கொடுக்கிற தலைவராக இருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசி அப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் இருமொழி கொள்கையை சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லல, அவரவர்களுடைய மாநிலத்தின் தாய்மொழி, அவரவர்கள் தொடர்புக்கு ஆங்கிலம், அந்த இருமொழி கொள்கையை படித்து எங்கள் மாநிலம் முன்னணியில் இருக்க நீங்களும் அப்படி வரலாம் என்ற கருத்தை அவர் சொன்னதை கேட்டுதான் எதிர்பாராத ஒரு ஆச்சரிய நிகழ்வாக உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் யூபி அங்க இருக்கக்கூடிய யோகி ஒரு பெரிய சாமியார் மாதிரி ஒரு ஆளை தூக்கி உட்கார வச்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்களே, அந்த முதலமைச்சர் யோகியினுடைய ஆட்சியில யூபி சட்டமன்றத்துல 3 எம்எல்ஏக்கள் எழுந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் இனிமேல் எங்கள் தாய்மொழியில் பேசுகிறோம், மைதிலியில் பேசுகிறோம், போஜ்புரியில் பேசுகிறோம், எங்கள் தாய்மொழியே இல்லாமல் இருப்பதை நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விழிப்புணர்வு எங்கிருந்து வந்தது? நம்முடைய முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கை பிரகடனம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. அத போலதான் இன்னைக்கு இவர்கள் தொகுதி வரையறை என்ற பெயரில் தென்னகத்துக்கு குறைய. அமித்ஷா என்ன சொன்னாரு? நம்ம இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இதை பற்றியான பார்வையில அமித்ஷா சொன்னார், அதெல்லாம் குறையாது, 39க்கு குறையாது, குறையும் என்று சொல்வது தப்புன்னாரு. 39க்கு குறையாது என்னும் போதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னாங்க,
நமக்கெல்லாம் சிந்தனையை உருவாக்கிய அந்த வார்த்தைகள் வாக்கியங்களை நாம புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல அரசியல் பார்க்காதீங்க, நாட்டை பார், மாநிலத்தை பார், ஜனநாயகத்தை பார், மக்களுடைய உரிமை, வாழ்வாதாரம், மாநிலத்தினுடைய இறையாண்மை எல்லாத்தையும் பாருங்கன்றதான் நம்ம தலைவர் சொல்லிட்டு அப்பதான் சொல்கிறார். இப்ப 39 குறையாதுன்னு அமித்ஷா சொல்லலாம். 543க்கு 39. நீங்கள் பார்லிமெண்ட கட்டும் போதே அதுல நீங்க சரியா கட்டல, ஒழுகுது, மழை பெஞ்சா தண்ணி போகுது, அது வேறு கதை. அதே நேரத்துல கட்டும் போதே 808 சீட்டு போட்டு கட்டிட்டேன். அப்ப ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். 808 சீட்டு 543 எம்பியை 808 சீட்டுக்கு கொண்டு போகின்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறத கவனிக்கணும். அப்ப இந்த ப்ரீ பிளான்டு, இந்த கான்ஸ்பிரசி, இந்த திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம தலைவர் கூட என்ன சொல்றாரு, மறுவரையை நாங்க தப்பு சொல்ல, கலந்து பேசி எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்களையும் மாநில கட்சி தலைவர்களையும் கலந்து பேசி பிறகு முடிவெடுங்கள். 543க்கு 39 என்றால் 800க்கு எத்தனை, 600க்கு எத்தனை, அந்த சரி விகிதம், அந்த சதவீதம் சரியாக இருந்தால், பிரஜைகளுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருந்தால் நாங்க எங்களுடைய கருத்தை நாங்க சொல்றது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நாங்க 39 இருப்போம், நீங்க போவீங்க ஒரு மாநிலத்திலே 700. இப்போ ஒரு 3-4 மாநிலத்திலே மட்டும் வாக்குகள் வாங்கி இந்திய அரசாங்கம் தோன்றுமேயானால், பாரதிய ஜனதா ஹிட்லர் பாதையில் போகிற ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே பொறுத்து இந்த பயன்படுத்துற அளவுக்கு 3 மாநிலத்தில் ஓட்டு வாங்குவாங்களாம். மீதி இருக்கிற 22 மாநிலங்கள்ல 100% அவர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட அவர்களின் ஆட்சி நடக்கும். நிச்சயமா சார். அப்ப ஒரு வகையில ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டுக்குழுவினுடைய கூட்டமாகத்தான் இதை பாக்குறீங்க. ஏன்னா பரவலா எல்லா மாநிலங்களிலையும் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றாதான் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழலையும் இதன் மூலமா நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்றதா முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். ஜென்ராம் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். இதுல நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஏற்கனவே 1971 மாதிரி 2000 மாதிரி 25 ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை ஒத்தி வைக்கணும் அப்படின்றாங்க. இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரெண்டாவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பாஜக இது தேவையில்லாத, இல்ல தவறாக வழிநடத்துகிற ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும், அதற்கான உறுதிமொழியை நாடாளுமன்றத்துல பிரதமர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகவும் நியாயமான, ஜனநாயக ரீதியான கோரிக்கையாகத்தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி இந்திரா காந்தி காலத்திலையும் வாஜ்பாய் காலத்திலையும் அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக 25 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்களோ, அதே போல இப்போதும் 25 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் பண்றது சரியானதுதான். அதாவது வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி குறைந்திருக்கிறதோ அதற்கு நிகராக இந்த பிமாரு அப்படிங்கிற பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லயும் அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சு இந்த குறையணும், அவர்களும் வளரணும், அந்த வளர்ச்சியின் ஊடாக பெண்களும் அங்க எம்பவர் ஆகணும். இவ்வளவும் நடந்தாதான் இங்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். ஆனா அவர்கள் கையாளுகின்ற கொள்கைகள், அவர்கள் மேற்கொள்கின்ற கொள்கைகள் பெண்களை எம்பவர் பண்றதுக்கான கொள்கைகள் இல்ல. அந்த இடத்துல இருந்துதான் எல்லா சிக்கல்களும் தொடங்குகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க இங்க வர்ற வரைக்கும் 25 ஆண்டுகளாக தள்ளி போட்டுட்டே போறது தவிர வேற வழி இல்லை. அந்த 543 என்ற எண்ணை நிரந்தரமாக வைத்துக்கொண்டு இப்படியே இருக்க வேண்டியதுதான். யூபி அசம்பிளில, ராஜஸ்தான் அசம்பிளில, மத்திய பிரதேசம் அசம்பிளில அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்றபடி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளட்டும், அதிகரித்துக் கொள்ளட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடியது இப்போது இருக்கக்கூடிய வீரர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட், அந்த கோரிக்கை சரியான கோரிக்கை. ஓகே, இல்ல நீங்க சொன்ன அடிப்படையில் சார், அப்ப 25 வருஷம் ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தற்காலிக தீர்வோ அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? இல்ல ஒருவேளை இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது நிரந்தர தீர்வா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? இல்ல, தற்காலிக தீர்வு தான். அதாவது அரசமைப்பு சட்டத்துல இந்த டீலிமிட்டேஷனையே
நாம வந்து முற்றிலும் புதிய பார்வையோடு பார்க்கிற காலம் வர்ற வரைக்கும், அதற்கான பண்பு வர்ற வரைக்கும், ஜனநாயக ரீதியாக ஒரு புதிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்று ஏற்பாடை செய்கின்ற வரைக்கும் இது இப்படித்தான் போகணும். அதை தவிர வேற வழி இல்லை. இந்த 25 அந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 25 ஆண்டுகள்னாலும் ஓகே தான். 100 ஆண்டுகளுக்கு அது போனாலும் சரிதான். ஏன்னா அந்த இப்போதே 543 கூட முழுமையாக மாநிலங்களுக்கு இடையில அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில இடங்கள்னு பிக்ஸ் பண்ணதுனால வரக்கூடிய சமத்துவமின்மை இருக்குது. இந்த 543 சமத்துவமின்மை இருக்குன்றீங்க. ஆமா, அதாவது மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எண்ணிக்கையை தீர்மானித்ததால் வந்த சமத்துவமின்மை. இப்போ திரும்ப வந்து மக்கள் தொகையை மட்டுமே தீர்மானிக்கிறது வேண்டாம்னா வேற ஒரு ஆல்டர்னேட் வழிமுறையை தேடணும். அப்படி ஒரு வழிமுறையை தேடுவதற்கு ஒரு ஜனநாயக சூழல் நிலவணும். அந்த ஜனநாயக சூழல் இப்போது இல்லை. அதனால எதேச்சதிகார சூழலோ பாசிச சூழலோ இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால 25 நீங்க சொல்றது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இருந்தா சிக்கல் தான் அப்படின்னு. பட் முதலமைச்சர் இந்த இஷ்யூவை எழுப்பினதற்கு பிறகு கோவையில் வந்து பேசின அமித்ஷா அவர்கள் விகிதாச்சாரம்ங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப அதுக்கு அது தீர்வா இருக்காதா? இன்னைக்கு அண்ணாமலை கூட அதை கோடிட்டு தான் காட்டுறாரு. அதான் விகிதாச்சாரம் சொல்லிட்டாங்களே. விகிதாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? எதன் அடிப்படையிலான விகிதாச்சாரம்? மக்கள் தொகை அடிப்படையிலான விகிதாச்சாரமா அல்லது இப்ப 543க்கு 39 அப்படிங்கிற அந்த 7.18 விகிதாச்சாரமா அப்படிங்கிறத பற்றி அவங்க சொன்னாங்களா? அதாவது ஒரு எளிய புரிதலுக்காக சொல்றதாக இருந்தால் 2 தமிழ்நாடுகள் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற நிலை எப்போதும் இருக்குமா? புதுச்சேரியை சேர்த்து 40ன்னு சொன்னா அவங்களுக்கு 80 சீட்டு, புதுச்சேரியை சேர்த்த தமிழ்நாடு 40 சீட்டு தான். அந்த 2 தமிழ்நாடுக்கானதுதான் எப்ப எத்தனை சீட்டாக நீங்க பார்லிமெண்ட்டை கொண்டு போனாலும் இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் பீகாரும் இருக்கணும். இப்ப 40ன்னா 40ல தான் இருக்கணும். ராஜஸ்தான் 28+ அந்த ரேஞ்சுன்னா அதுதான் இருக்கணும். அதே நிலைமை இந்த ப்ரொபோஷன் அவங்க மெயின்டைன் பண்றேன்னு சொல்றாங்களா? அதை சொல்லல அவரு. ஓகே சார், நிச்சயமா. அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறது இந்த ரெசல்யூஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தை நீங்க வழிமொழியறதா நான் எடுத்துக்கிறேன். பேசலாம் சார். இல்ல சொல்லி முடிச்சிருங்க ப்ளீஸ். என்ன அதான் தெளிவுபடுத்தணுங்கிறது கரெக்ட் தான். அதுல பினராயி விஜயன் கேட்கிற மாதிரி அந்த கூட்டத்துல எல்லாருமே கேட்ட மாதிரி சம்பந்தப்பட்ட அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கப்புறம் முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தையே நடத்தலைனாலும் பரவாயில்ல, 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கிறோம்னு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாருன்னா கூட போதும் தான். பேச்சுவார்த்தை நடத்துறது, பேச்சுவார்த்தைனாலே அவங்களுக்கு அப்படி ஒரு நிர்வாகமே, அந்த நிர்வாக முறையே அவங்களுக்கு தெரியல. தாங்கள் மனதில் நினைக்கக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால அவங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு டெமோக்ராட்டிக்கா முடிவெடுப்பாங்கிற நம்பிக்கை இல்லாத சூழல்ல கோரிக்கைகளை ஏற்று அவங்க வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லலாம். அப்படி 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த 888 சீட்டோட புதிய கட்டிடம் கட்டிருக்க மாட்டாங்க. அப்போதே வந்து எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பந்த தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து எப்போதும் பதற்றத்திலேயே இந்திய மக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி அவர்களிடத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க. இப்போதைக்கு முதன்மையான அடிப்படையான கோரிக்கையாக 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும். இந்த 543 விட்டு அது கூடுதலாக ஒரு சீட் கூட போயிடக்கூடாது. 543 அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். முதல்ல நீங்க சொன்னீங்க இந்த ஃபேர் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து பொலிட்டிக்கலா நல்ல ஒரு வார்த்தை, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதான். ஆனா இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுனதுனால பாஜக ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நீங்க முல்லை பெரியாரை பத்தி கேரளா கிட்ட பேசுனீங்களா? காவிரியில தண்ணி வரல கர்நாடகால பேசுனீங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட பேசுறதை விட்டுட்டு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு தேச விரோதிக்கு மட்டும்தான் சிந்தனை வரும், வேற யாருக்கும் அந்த சிந்தனை வராது. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனைலாம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? எந்த நேரத்தில் எதை பேசணும்? இந்தியாங்கிறது ஒரு நாடு, அங்கே மாநிலங்கள் இருக்குது. மாநிலங்கள் தங்கள் உரிமைகளை கேட்குறாங்க. ஜனநாயகத்தில் எல்லாமே சேர்ந்து தான் செய்ய முடியும்.
இப்போ உங்களுக்கும் ஒரு தெரு இருக்குங்க, ஓகே, உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடையில் 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் வந்து சொத்து தகராறு இருக்கலாம், இன்னும் ஒன்றா இருக்கலாம். ஆனால் அந்த தெருவுக்கு பிரச்சனைனா நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்பீங்களா? அப்போ போய் ஏன்பா நேற்று வந்து நீயும் அண்ணனும் தம்பி சண்டை போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் வந்து ஒன்றா வரீங்களா கேட்பீங்க. எவ்வளோ அபத்தமான ஸ்டேட்மெண்ட். இந்த நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவங்க ஒரு நாட்டின் பிரச்சனைக்கு, இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் பிரச்சனை, இந்த நாட்டுடைய எலெக்ஷன் பிரச்சனை, இந்த நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் பிரச்சனை, அதில் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்காக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இப்படி யாராவது வந்து பேசுவாங்களா? அது என்னென்னா அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு தெரியல, கேரளான்னு என்னன்னு தெரியல, கர்நாடகான்னு என்ன தெரியல. இவங்களுக்கு இந்த தென் மாநிலங்களில், குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எதில் பிரச்சனை இருக்குன்னு தெரியும், எதில் ஒன்றா சேரணும்னு தெரியும். இப்போ மொழி பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாடும் கர்நாடகம் ஒன்றா சேர்ந்து தான் குரல் கொடுக்குது. ஓகே, ஒரு மதச்சார்பின்மை அப்படின்னு வரும்போது தமிழ்நாடும் கேரளாவுக்கும் ஒரே கல்ச்சர் தான் இருக்குது. ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி, ஒரு பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளரணும்னா தமிழ்நாடும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் போட்டி போடுதுனாவே ஒன்றா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். சென்னைக்கு வரணுமா, பெங்களூர் போனோமா, ஹைதராபாத் போனோமான்னு. ஸோ நாம் வந்து சவுத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டி இருக்குது. சரிங்க, அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. பாருங்கள், கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எதிரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றா தான் வந்தாங்க. இதில் தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸும் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி எதிராக இருக்குது. ரேவந்த் ரெட்டியும் தான் வந்தார், கேடி ராமாராவும் தான் வந்தார். இது தானேங்க ஒரு உண்மையான பொது பிரச்சனையில் ஒன்றா சேரணுன்றது தானேங்க அரசியல். ஓகே, இதை வந்து நீங்கள் இதை பேசுவீங்களா அதை பேசுவீங்களான்னு பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்தியானாலும் என்னன்னு தெரியல, சவுத் இந்தியான்னு என்ன தெரியல, குறிப்பாக தமிழ்நாடுனா என்னன்னு தெரியல. ஓகே, எல்லா முரண்பாடுகளுமே வந்து அதாவது இதெல்லாம் நட்பு முரண்பாடுகள் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். வேறு ஒரு சமயத்தில் நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க, கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இன்றைக்கி வந்து எல்லை பிரச்சனை இருக்குது, அந்த பெலகாவி பிரச்சனை இருக்குது. அதுக்காக ரெண்டு பேரும் என்ன யுத்தமாக பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாள் சால்வ் பண்ணி தானே ஆகணும். பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கி போவது அரசியலா, பிரச்சனையை கிளப்பி விடுறது அரசியலா? பிஜேபிக்கு பிரச்சனையை கிளப்ப மட்டும்தான் தெரியும், தீக்கிறதுக்கு தெரியாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் குழப்பம் இருக்காது, நம்ம சொல்லணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க சரி நீங்கள் மக்கள் தொகையெல்லாம் கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி ஒரு எம்பி வந்து 20 லட்சம் 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. சவுத்தில் வந்து 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. அது ஃபேர் கிடையாது தானே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். இதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு தான் உங்களுக்கு தெரியாத ஆரம்பத்தில் தமிழ்நாட்டுக்கு 41 எம்பி இருந்தாங்க. இடையில் இதே மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் வந்தபோது தான் 2 குறைஞ்சிச்சு. 2 குறைஞ்சது. நம்ம என்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆரம்பிக்குமா, அப்போ 2 குறைஞ்சிருச்சு. இப்போ விட்டா இன்னும் 10 குறைச்சிருவாங்க. ஓகே, அதாவதுங்க நாடாளுமன்றம் என்பது சட்டம் இயற்றும் அவை. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த பார்லிமெண்ட்னா என்ன, அசம்பிளினா என்னங்கிறத பார்க்கணும். ஓகே, இது ரெண்டுமே சட்டம் இயற்றும் அவை, லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ். சரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லா மேக்கர்ஸ், சட்டங்களை இயற்றுபவர்கள். சரி, அதை நடைமுறைப்படுத்துறது மினிஸ்டர், அவர் கீழே இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி, ஓகே, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை சரிப்படுத்தணும்னா சட்டம் இயற்றும் பாடிக்கிட்ட போகக்கூடாது. ஓகே, நிர்வாக அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து மாற்றணும். அதாவது நகரங்கள் வளருதா, நிறைய மாநகராட்சி உருவாக்குங்க. கிராமங்கள் நகரமாக மாறுதா, நிறைய நகராட்சிகளை உருவாக்குங்க. ஓகே, ஸ்மார்ட் சிட்டிஸ் சொன்னீங்களா, அதை உருப்படியாக உண்மையிலே செய்யுங்க. அதுக்கு மேலே ரெப்ரசன்டேஷன் பிரச்சனை வருதா, எம்எல்ஏ எண்ணிக்கை வேணா கூட்டிக்கிங்க. ஓகே, ஏன்னா மக்களுக்கு தேவையான பிரச்சனையை பார்க்குறவங்க யார்? எம்எல்ஏ, அப்புறம் கலெக்டர், அப்புறம் நகராட்சி தலைவர், பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட். இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம், அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி. சரி. ஆனால் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அவர் வந்து தமிழ்நாட்டு எம்பியோ அல்லது பீகார் எம்பியோ, காங்கிரஸ் எம்பியோ, திமுக எம்பியோ அல்லது பிஜேபி எம்பியோ, அவங்க ஒரே வேலை வந்து எனாக்டிங் த லா தான். சரி. அப்போ அங்கே வந்து நீங்கள் எண்ணிக்கை மாற்றணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, ஏற்கனவே இருக்கிறது அன்ஃபேர். நல்லா பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறது ரொம்ப நியாயம்லாம் நான் சொல்லலை. இந்தியாவில் உண்மையான முறை வந்திருக்கணும்னா என்ன தெரியுமா செஞ்சுருக்கணும்? எல்லா மாநிலங்களுக்கும் சமமான எம்பின்னு வந்திருக்கணும், எண்ணிக்கை அடிப்படையில் வரக்கூடாது. இந்தியா இஸ் யூனியன். அது எப்படி சார் சாத்தியம்? நம்ம பரப்பளவுல மணிப்பூர் ரொம்ப சிறிய மாநிலம், பாண்டிச்சேரி சிறிய மாநிலம். நீங்க அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 செனட் மெம்பர் தான். ஓகே, உலகத்தோட வல்லரசு அமெரிக்கா சொல்றீங்கல்ல, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு. அந்த காங்கிரஸ் வந்து மக்கள் அடிப்படையில் தான் வருது. ஆனா இறுதி முடிவை எடுக்கக்கூடிய செனட்டுங்கிறது என்ன? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 செனட் மெம்பர் தான். சின்ன கலிஃபோர்னியா மாதிரியான மாநிலமாக இருந்தாலும் சரி, வாஷிங்டன் டிசி மாதிரி ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் சரி. அதை சொல்ல நீங்கள் வந்து மக்கள் தொகையை பற்றி பேசுகிறதையும் இதையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஓகே, மணிப்பூர் சின்ன மாநிலமாக இருந்தாருன்னா உத்தரப்பிரதேச பெரிய மாநிலமாக இருந்தேன்னு.
ரியல் ரெப்ரசன்டேஷன் இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா ஆக்சுவலாக ஈக்குவலாக தான் வந்திருக்கணும். ஓகே, அது வரல. சரி, வரல. ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை, ஆரம்பத்திலே பிரச்சனை. நம்ம அதை வந்து ஈக்குவலாக பார்க்கல. அதனால 80 சீட் இருக்கிற ஒரு உத்தரப்பிரதேசம் என்ன ஒன்றா பண்ண முடியும்னு ஆகிப்போகுது. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதனால தான் வந்து ஒரு காலத்தில் இது இன்றைக்கி பிஜேபியோட வேலை பண்ணுது. இந்த பிஜேபியினுடைய முன்னாடி இருந்த ஜனசங்கத்தின் தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர் ஒரு முறை சொன்னார், நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லுவாங்க இந்தியா தட் இஸ் பாரத்ன்னு, அதை வச்சு ஒரு கிண்டலாக சொன்னார். இந்தியா தட் இஸ் பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னார். ஓகே, என்னென்னா இந்தியானா உத்தரப்பிரதேசம் தான் சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ மோடி ஏன் குஜராத்தை விட்டு வாரணாசியில் போய் போட்டிட்டார்? உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வருக்கு எப்படி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வருது? ஓகே, என்னென்னா ஏற்கனவே அவ்வளோ பெரிய மாநிலம் 80 சீட்டு வச்சுக்கிட்டு வந்து இந்தியாவினுடைய ஹெவி வெயிட்டாக இருக்கிறாங்க. கூட நீங்கள் பீகாரை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா, பிரியாததுக்கு முன்னாடி பீகாரை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 150 சீட்டு. ஓகே, அப்போது வந்து 25% அந்த 2 பேர்கிட்டயுமே இருந்ததுன்னா ஏற்கனவே அவங்க தான் வெயிட்டு, அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு 10 சீட்டு கூடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 40 சீட்டு கூடி 120, அப்புறம் வந்து பீகாருக்கு வந்து 60ன்னா கிட்டத்தட்ட 200 சீட்டு உங்களுக்கு வந்துடுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே போயிட்டு இப்போ இந்தி பெல்ட்டுக்கே சேர்த்து வந்துருச்சுன்னா அதன் பிறகு எதுக்கு உங்களுக்கு யாருடைய ஆதரவு வேணும்? இந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த நாட்டை ஆண்டு போகலாமே. உங்கள் இப்போ வந்து இப்போ இலங்கையில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இலங்கையில் பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கள பகுதி மொத்தம் 3 கோடி 3.5 கோடி பேர் தான். ஓகே, ஆனால் அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் எல்லா காலங்களிலும் சிங்கள கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். ஏன்னா மோர் தென் 80% சீட் அவங்க கிட்ட தான் இருக்குது. தமிழர்கள் நிரந்தர சிறுபான்மை, நீ என்னதான் பண்ணாலும் உன்னால் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஆட்சியில் பங்கெடுக்கிறது அவனுடைய கருணையில் ஆகிடும். விரும்பினா வச்சுக்கலாம், இல்லைன்னா போடான்னு சொல்லிடலாம். இதுதான் அங்கே பிரச்சனைக்கே காரணம். அது யூனிட்டரி கவர்மெண்ட். அதுதான், அதாவது சிங்கள மக்கள் வந்து நிரந்தர பெரும்பான்மையினர், தமிழர்கள் நிரந்தர சிறுபான்மையினர். சரி, இப்போ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எடுத்துக்கோங்க, 7 சிஸ்டர்னு சொல்கிறோம், 7 மாநிலங்கள். அந்த 7 மாநிலங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 2 சீட்டு 1 சீட்டு, மொத்தமாக சேர்த்து 5 சீட்டு கூட இல்லை. என்னைக்காவது அந்த 7 சகோதரிகளின் குரல் வந்து இந்தியாவில் கேட்டிருக்கா? என்னைக்காவது கேட்டிருக்கா? நிச்சயமா சார். அப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் என்ன சொல்கிறேன்னா, லா மேக்கர்ஸ் பாடியான பார்லிமெண்ட்டு சட்டசபை 2த்துலையுமே கூட மக்கள் தொகை அடிப்படையில் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அது முக்கியமானது. ஏற்கனவே என்ன வந்துருச்சோ அதை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க. சரி, நிரந்தரமாவோ 25 வருஷத்துக்கோ ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஊப்பிய பீகாரை மத்திய பிரதேச வளர்க்கணுங்கிறது நோக்கமாக இருந்தால் உள்ள வளர்ச்சி கொண்டு போங்க. ரைட், அதுதான் சரியான, அதுதான் பாதை. அதை விட்டுட்டு வந்து நீங்க இதை கொண்டு வருவது என்பது ஒட்டுமொத்தமாக வந்து இந்த குறுக்கு வழியில வந்து மெஜாரிட்டியை உருவாக்கி இந்தியாவை வந்து ஒற்றையாட்சி நோக்கி கொண்டு போறது. நிச்சயமா சார். நீங்க மணிப்பூரை பத்தி கூட பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் நீங்க அட்ரஸ் பண்ணி பேசினாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அங்க ரெப்ரசன்டேஷனே இல்ல. 2 வருஷமா வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் வலிமையை இழந்ததுனால தான் இந்த சிக்கல் அப்படிங்கறதையும் அவர் வந்து குறிப்பிட்டு சொன்னார். புகழேந்தி சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். பொலிட்டிக்கலா இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுக்கு நாட்கள் அதிகமாக இருக்கிறது. அது வரைக்கும் கட்டுக்கோப்பா இது அப்படியே இருக்குமா? எல்லா வகையிலும் பிரதிபலிக்குமா? நிறைவான பார்வை இருக்கிற சுருக்கமா சார் ப்ளீஸ். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்முடைய இந்த கூட்டுக்குழு கூட்டத்தின் மூலமாக நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு ஏன் 25 ஆண்டுகள் தள்ளி வைக்க கூடாது? அது வைப்பதனால் நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகள் உடனடியாக கொண்டு வரணும்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் காரணமாக பாதிக்கப்படுகிறது என்னன்னு எல்லாருமே எடுத்து சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். புரிந்தும் அவர்கள் புரியாதது மாதிரி எதையாவது செய்யறது. இப்ப கேள்விகள் மட்டும் கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் கூட இங்க கேட்டாங்கல்ல, ஏன் நீங்க கேரளாவுக்கு இதை பேசுறியா, கர்நாடகத்துக்கு பேசுறியான்னு சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் திசை திருப்புதல். அந்த திசை திருப்புதலுக்கு நாம் பலியாகிடக்கூடாது. இல்ல, நீங்க சொல்றீங்க அவங்க திசை திருப்புறாங்கன்னு. நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது மொழி பிரச்சனை எழுப்புறதெல்லாம் ஊழலில் இருந்து திசை திருப்புவதற்காக நீங்க பண்றீங்கன்னு அவர் சொல்றாரு சார். ஊழலுக்கு சொந்தமாக ஊழலையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற வேறு எப்படி சொல்ல தெரியும்? எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, மொழி பிரச்சனை என்பது அமித்ஷா மாதிரி இன்னைக்கு வந்தது இல்ல.
1938 இருந்து 38 இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு போர்க்களம் நம்முடைய தாய் தமிழ்நாட்டில். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அதை கையில் எடுத்ததால் யூபியில கூட தாய்மொழி பற்று வந்து இருக்குன்றாங்க. அத போய் தப்புன்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர்கள் பாருங்க எதை வேண்டும் என்றாலும் பேசுவார்கள். நாம என்ன சொல்றோம், இப்ப எல்லாருமே கேட்கிறோம், மோடி அமெரிக்காவிடம் நம்ம வரி டாக்ஸேஷனை பத்தி ஏதாவது பேசினாரா? நம்முடைய இந்திய மக்கள் கையில கால விலங்கலை போட்டு அவங்க பிளைட்ல ஏத்தி கேவலமாக அனுப்பி வைக்கிறத பத்தி ஏதாவது பேசினாரா என்று டைரக்டா கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் பதில் இல்ல. நாங்க இனிமே பார்த்து செய்யறோம். ஏன் அவ்வளவு அமக்கமா அவ்வளவு நுணுக்கமா எதுக்காக அமெரிக்கா கிட்ட பயந்துகிட்டு போய் இப்படி நிக்கிறீங்க கை கட்டிக்கிட்டு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும்ல. ஏன்னா மத்தவங்க சொன்னா மத பார்வை, நீ செஞ்சீங்கன்னா நீ எதை வேணாலும் செய்யலாம். சைனா கிட்ட இன்னைக்கும் நம்முடைய இந்திய மண்ணினுடைய பகுதி சைனா வச்சிருக்கான். அதை போய் கேட்டீங்களா? அதை போய் பார்த்தீங்களா? நம்ம இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு கேட்க விரும்பல. ஏன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இதை மட்டும் பேசு. உண்மையாக நாங்கள் வந்து கேட்க வேண்டியதை நான் இப்ப எடுத்து சொன்னேன். ஆனால் அதை கூட இப்ப கேட்கல. நீ இந்தியாவை என்ன செய்வதாக முடிவு கட்டிருக்கீங்க? நீங்க இன்னும் கூட பாருங்க, இவ்வளவு பெரிய நாட்டை 3 மாநிலத்திலே வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி செய்யலாம் என்றால் மீதமுள்ள மாநிலங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு 39 சீட்டு இருக்கும் போதே ஜிஎஸ்டி சரியா வரல. கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி வரல. பேரிடர் நிதியை கேட்டா நீ சரியாக கொடுக்கல. எல்லா வகையிலையும் துறைகளிலே நீ தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அதனுடைய நிலை என்ன? இன்னைக்கு 39 அந்த விகிதத்தை நீ குறைச்சிங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நிச்சயமா சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்விதான். 39 பேர் இருக்கும் போதே இந்த சூழ்நிலை, அப்ப இன்னும் குறைந்தால் அப்படிங்கிற ஒரு அச்சப்பார்வை நீங்க வைக்கிறீங்க. நான் நிறைவான கருத்தாவை நான் எடுத்துக்கிறேன். ஜென்ராம் சார், அதாவது இது ஒரு தொடர் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. முதல் கூட்டம் நிறைவுற்ற உடனேயே அடுத்த செய்தி, ஹைதராபாத்ல அடுத்த கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறதா. இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சுருக்கமா நிறைவான பறவை எடுத்துக்கிறேன் சார். ஜென்ராம் சார், ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். சொல்றோம்னா எல்லோருடைய அந்த ஜனநாயக ரீதியான கருத்துக்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லோரிடமும் உருவாக்கி இருக்கிறார். கண்டிப்பா நேரம் இல்ல புகழேந்தி சார், நான் நிறைவான கருத்தை நான் எடுத்துக்கிறேன் நீங்க பேசினதை. ஜென்ராம் சார், நான் உங்ககிட்ட கேட்டேன், உடனே அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெறும் அறிவிப்பும் வருது, நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். சுருக்கமாக சொல்றது, அடுத்தடுத்த அறிவிப்பு என்பது அடுத்தடுத்து ஹைதராபாத்ல கூட்டம், ஹைதராபாத் கூட்டத்திற்கு பிறகு அங்கு முடிவு செய்யப்படும் அடுத்த கூட்டத்துக்கான இடம். டீலிமிட்டேஷனை எட்டும் வரை, அதை பெறும் வரை இந்த கூட்டங்கள் தொடரும். கூட்டங்களில் முடிவு செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தவும் தயாரிப்பு வேலைகளை கட்சிகள் செய்யும். அப்படின்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி வேற ஒன்றும் இப்போதைக்கு அது தொடர்பாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா till we succeed we will fight அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெற்றி பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறது தான் நடைமுறையில சாத்தியமானது. அது வரைக்கும் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேலி செய்யக்கூடியவர்கள் கேலி செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது இப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மமதையின் காரணமாக எல்லாரையும் மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிற பார்வை வைத்திருக்கிறவர்கள் கேலி செய்யக்கூடும். ஆனா சரியான விஷயங்களை சார்ந்து நின்று அவற்றை மக்களிடத்தில் எடுத்து செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது கடந்த கால அனைத்து நிகழ்வுகளில் இருந்தும் நாம் பெறக்கூடிய ஒரு நம்பிக்கை. நிச்சயமா சார். இப்போ தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க சொல்ற அந்த பதில் மூலமா நான் வந்து பொருத்தி பார்க்குறேன். ஆழி செந்தில்நாதன் சார், இதுல தொடர்ந்து பாஜக நிறைய திட்டங்களை சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரியான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி இருக்குமா? இல்லை எல்லாம் ஒன்று கூடுறாங்க, இல்லை பேசுறாங்க? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் காட்டுறாரு, என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த என்டையர் ஸ்பீச் இருக்குல்ல, அதில் ஒரு பார்ட்டி பாலிட்டிக்ஸ் கிடையாது. சும்மா யாரையும் எதிர்த்து எதுவும் பேசலை. ஒரு ஃபேக்ட், இது நடந்தால் இது நடக்கும்னு. அந்த உணர்வு அங்கே பேசின ஒவ்வொரு மாநில பிரதிநிதிக்கிட்டையும் இன்றைக்கி இருக்கு இல்லையா? இங்கே சென்னையிலேருந்து அவங்க இன்றைக்கி திரும்பி போகும்போது
ஏற்கனவே அறகுறையாக அந்த பிரச்சனையை பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கி அது வந்து பிரைமரி இஷ்யூவாக மாறிடுச்சு. இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலங்களின் தொலைக்காட்சிகளிலும் எல்லா மாநில கட்சிகளின் இடங்களிலும் சோகால்டு நேஷனல் தொலைக்காட்சிகளிலும் இன்றைக்கி இதுதான் விவாதம். ஸோ நாம் வந்து நான் சொன்ன மாதிரி மூமெண்ட் ஆஸ் பிகன் ஒரு இயக்கத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவில் இன்று கூட்டாட்சி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இதுதான் முக்கியம். சரி, இது வந்து என்ன போகுது என்ன பிரச்சனை வருதுலாம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முயற்சியை எடுப்பது என்பது தான். சரி, அது ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் நான் உறுதியாக நம்புறேன். நிச்சயமா சார். அப்போ ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நிச்சயமா சார். ரொம்ப நிறைவான ஒரு அரங்கமாக கருத்தரங்கமாக இருந்தது. பங்கு கொண்ட விருந்தினர் 3 பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.